Hello guys, welcome back to our channel. അപ്പോൾ നമ്മൾ നമ്മുടെ തലൈവരുടെ തലപ്പത്തി മൂവിയുടെ റിയാക്ഷൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ നമ്മൾ പാർട്ട് 3 എത്തി, സീൻ 3 എത്തി. സെക്കൻഡ് സീൻ ഭയങ്കര കുറച്ച് അൺഎക്സ്പെക്ടഡും സംഭവമൊക്കെ അതെ, നമ്മുടെ സൂര്യയും ദേവി ഇത്രയും പെടുന്ന ഫ്രണ്ട്സ് ആവുന്നു. ഇനി അതിന്റെ പിന്നിൽ വേറെ എന്തെങ്കിലും ചതി ഉണ്ടോ എന്ന് പോലും നമുക്കറിയില്ല. ബട്ട് എനിക്ക് തോന്നുന്നത് ഭയങ്കര ജെന്യൂൻ ആയിട്ടുള്ള ഒരു സീനായിരുന്നു. ഹഗൊക്കെ ചെയ്തത് നിന്റെ ഉയര് ഞാൻ തന്നെ, എന്റെ ഉയര് ഞാൻ തന്നേക്കാം എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടാണ്. അങ്ങനെയാണെങ്കിൽ നമുക്ക് ഇപ്പോഴും വില്ലൻ വരാനുണ്ട്. ആരാണ് മെയിൻ വില്ലൻ ഇനിയും വരാനുണ്ട്, ആരായിരിക്കും ആ വില്ലൻ എന്ന് കുറെ കാര്യങ്ങളുണ്ട്. അപ്പൊ നമുക്ക് എളുപ്പ റിയാക്ഷൻ തുടങ്ങാം. இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது, என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு தெரியாதுடா. உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, பாட்டி கொடு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? தளபதி. കൊടുത്തോണ്ടിരിക്കുന്നത് സപ്പോർട്ട് சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அத மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? ஓ, என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஆறு மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரும். இல்லன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துருவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தைய யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசை வர தாயி. சரி, பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம்.
பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சுட்டு கண்ணீர் ஆடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? சூர்யா, எப்படி பண்ண? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். சரி. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும். கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க. தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும். உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்துரு, நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவே. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்ல വില്ലൻ ഓഫ് കോഴ്സ് മെയിൻ വില്ലൻ എന്നായിരിക്കും തോന്നുന്നു. வணக்கம் சார்.
என்ன இது திடீர்னு வா? நான் என்ன செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட என்ன தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு, நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்திரேன், என்ன ஒரு மனுஷனா மாத்திரேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையில் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். தேவா இல்ல தேவா, எனக்கு இங்க பெரிய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்திருக்காங்க. நான் பசில அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. பாத்தியா என் பொண்ணு, இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்ச. உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச. பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச. இவ சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு போட்டு. இப்ப பாரு, என் பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா, நீயே வந்து வாக்கு போடு. என்னாச்சு? எப்படி? சப் இன்ஸ்பெக்டர் பள்ளிவேல்
நீ பஸ்ல இருந்து நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ ஐயர் வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு. இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். உன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள், 15 வயசு பொண்ணு. அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போனா எதா பொண்ணுவே மாட்டிக்கிட்டான். போனோம் அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் வெட்ட அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். Clear cut. என்னாச்சு? ஏன் அழுகுற? கேக்குற இல்ல? ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடித்தடி ஆடு. பிடிக்கல? இங்க பாரு, என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற? தெரியல. ഞാൻ പറഞ്ഞല്ലേ ആ ഇന്നസെൻസ്. കാരണം ശോഭനയ്ക്ക് അറിയത്തില്ലായിരുന്നു ഇങ്ങനൊരു ഫേസ് ഉള്ള കാര്യം, അല്ലെങ്കിൽ ഒരു പാസ്റ്റ് എന്താ സംഭവങ്ങളൊന്നും അറിയത്തില്ല. അന്ന് ആ ഒരു കൊച്ചിനെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് മാത്രമേ കണ്ടിട്ടുള്ളൂ. ആൻഡ് ദെൻ ഷീസ് ഫേസിങ് ആ ഒരു റിയൽ ആയിട്ടുള്ള. ബട്ട് ദെൻ ആള് അതൊന്നും ഉളച്ചു വെച്ചില്ല. പറഞ്ഞു ഞാൻ ഇന്ന ആളാണ്, ഇങ്ങനെയാണ്, സിറ്റുവേഷൻസ് അങ്ങനെയായിരുന്നു. അതെ. ആൻഡ് അതിന് മുന്നേ മറ്റേ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് മറ്റേ മമ്മൂക്ക മറ്റേ രമണന്റെ വൈഫിന്റെ കൊച്ചിന്റെ അടുത്ത് കാണാൻ വരുമ്പോ ആ ഒരു മൊമെന്റ് പുള്ളിക്കാരന് അപ്പം നമ്മുടെ രജനികാന്ത് സാറിന് അത് ഭയങ്കര റിഗ്രറ്റ് ആയിട്ട് തോന്നിയിട്ട് ഇങ്ങനെ ഒരു ഗിൽറ്റിൽ ഇങ്ങനെ നിൽക്കും കൂടെയായിരുന്നു. അറിയത്തുണ്ടായിരുന്നില്ല ലൈക്ക് ഷി വാസ് ക്യാരിങ് അറ്റ് ദ മൊമെന്റ് എന്നൊക്കെ ഉള്ള രീതിയിൽ. ആൻഡ് നമ്മുടെ അമരീഷ് പുരി സോഫാർ നമ്മുടെ വില്ലനായിട്ട് ആണെന്നാണ്. ബെസ്റ്റ് ആക്ടേഴ്സ് ആണ് നമ്മുടെ ബോളിവുഡിലെ. അതെ, എല്ലാം എന്തെല്ലാം വില്ലൻ റോൾസ്. അച്ഛന്റെ റോൾസ് ഒക്കെയാണ് മെയിൻലി ചെയ്യുന്നത്. പക്ഷെ ഇവിടെ സൗണ്ട് വേറെയാണ് പക്ഷെ ആ ഒരു നോട്ടോ സംഭവങ്ങളൊക്കെ കൊടുക്കുന്നത്, കാസ്റ്റിംഗും സംഭവങ്ങളൊക്കെ ഉള്ളത്. പിന്നെ നമ്മള് യെസ്. ആൻഡ് ഇതിനകത്ത് നമുക്ക് ഇനി കാണാണ്ടിരിക്കുന്നത്, ഞാൻ നമ്മള് വില്ലന്റെ ആ ഒരു റോളിനെക്കാട്ടും ഞാനിപ്പം നോക്കുന്നത് എങ്ങനെയാണ് അമ്മയും മോനും മീറ്റ് ചെയ്യുന്നത് എന്നുള്ള രീതിയിൽ. കാരണം രജനികാന്ത് സാർ അവിടെ പറയുന്നുണ്ട് ഇത്ര വർഷങ്ങൾക്ക് ശേഷം അമ്മ എന്നെ കാണാൻ വരിക എന്നൊക്കെ ഉള്ള. അപ്പം അതെങ്ങനെയായിരിക്കും ആ ഒരു മീറ്റപ്പ്, അവരെങ്ങനെയായിരിക്കും കാണുക എന്നുള്ളതായിരിക്കും എനിക്ക് ഏറ്റവും ഞാൻ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിട്ട് വെയിറ്റ് ചെയ്യുന്നത്.